மாலையில் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய செல்வி மேஜையில் புத்தகங்களை பார்த்ததும் சலிப்பில் ஆழ்ந்தாள். இன்னைக்கு லதா டீச்சர் நிறைய ஹோம்வொர்க் கொடுத்திருக்காங்க. நாளைக்கு காலையில சீக்கிரம் எழுந்து எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கலாம் என்று அப்பாவிடம் சோர்வாகச் சொன்னாள். அதைக் கேட்ட அப்பா புன்னகையுடன் அவள் அருகில் அமர்ந்தார். செல்வி, நம்ம கிளாஸ் ரூம்ல 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தன் பேரு இன்று, இன்னொருத்தன் பேரு நாளை. இன்று எப்பவுமே டீச்சர் கொடுத்த பாடத்தை அன்றைக்கே முடிச்சிடுவான். ஆனா நாளையோ அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி எல்லாத்தையும் தள்ளி போட்டுட்டே இருப்பான். பரீட்சை வந்தப்போ குவிஞ்சு கிடந்த பாடங்களை பார்த்து நாளை பயந்தான். ஆனால் இன்று முதல் மதிப்பெண் வாங்கி சந்தோஷமா இருந்தான் என்று ஒரு குட்டி கதை சொன்னார். கதையின் நீதியை புரிந்து கொண்ட செல்வி உற்சாகத்துடன் புத்தகத்தை எடுத்து, நான் இனிமேல் இன்று மாதிரி இருப்பேன்பா என்று உறுதியளித்தான். ஆம், அன்றைய பாடத்தை அன்றே படிப்பது நாளைய சுமையை குறைக்கும். அப்பா சொன்னதை கேட்டு படித்த செல்வி வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுத்தாள். உங்களுக்கும் டீச்சர்ஸ் ஹோம்வொர்க் கொடுத்திருக்காங்களா? போங்க, நீங்களும் இன்னைக்கு கொடுத்த ஒர்க்கை இன்னைக்கே முடிச்சிருங்க. அப்பதான் என்ன மாதிரி நீங்களும் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வர முடியும். அப்படியே என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.